மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல ஜூன் முடியறதுக்குள்ள முக்கியமான 8 பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு முடிய போகுதுங்க. இந்த பதிவு முழுமையா கேளுங்க, ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்க மனசுல எத்தனையோ கேள்விகள். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு இந்த மன அழுத்தம்? ஏன் இவ்வளோ தடைகள்? வேலையில கூட தடை. உங்களுடைய ராசிக்கு இந்த ஜூன் மாதத்துல ஏற்கனவே வந்த சோதனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகுது. ஒரு வலிமையான ஒரு மாதமா இருக்க போகுது. நீங்க எந்த ராசியா இருந்தாலுமே சரி, நீங்க நம்புறவங்க எந்த ராசியா இருந்தாலுமே சரி, இந்த மாசம் உங்களுக்கு, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாதம். இப்போ முதல் விஷயம், மன அழுத்தம். நீங்க சொல்லாம இருக்கீங்க, ஆனா அந்த மனசுல இருக்கக்கூடிய மன அழுத்தம் இருக்கே, சொல்லவே முடியாது. தூங்குற நேரத்துல கூட மனசுல ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஏன்? சந்திரன் ராகு இணையக்கூடிய ஒரு நேரத்துல ஏற்பட்ட ஒரு சிக்கல் தான். ஆனா இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி பிறந்ததுக்கு பிறகு உங்களுடைய மனநிலையில ஒரு தெளிவு ஏற்பட போகுது. ஏன்னா நீங்க ஏற்கனவே மனம் கலங்கிட்டீங்க. யாருமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்களன்னு ஒரு பயம். இதெல்லாம் நம்மளுடைய எதிர்காலத்தை பாதிச்சிருமோ அப்படின்ற ஒரு ஆழ்ந்த யோசனை உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ புத பகவான் உங்களுடைய ராசிக்கு அரசனா இருக்காரு. ஜூன் மாதத்துல உங்களுக்கு 2வது பாதியில அவரு உங்களை வக்ரவாத்தியமா காப்பாத்த போறாரு. உங்களுடைய எண்ணத்துக்கு சரியான தெளிவு கொடுக்க போறாரு. உங்களுடைய முடிவு எல்லாத்துக்குமே ஒரு சரியான தீர்வு, உங்களுக்கான ஒரு தைரியம் கிடைக்க போகுது. இப்போ 2வது விஷயம், பண சிக்கல். அது கடைசி ஒரு 3 மாசமா வாங்குற பணம் பாதி வழியிலே குறையிற மாதிரி இருக்கும். நீங்க வரவை தேடி இருப்பீங்க, ஆனா செலவு தான் அதிகமா இருந்திருக்கும். சேமிக்கவே முடியாத ஒரு கட்டாயம். இது ஏன்? சுக்கிரனும் வியாழனும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய எதிர்கால குரலை கெடுத்ததுதான் விளைவு. இப்போ பணம் இருந்தாலுமே உங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு நிலைதான். ஜூன் 26ஆம் தேதிக்கு பிறகு வியாழ பகவான் உங்களுடைய 11வது பாவத்துல பாக்கியம் தர போறாரு. ஸோ கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு, பழைய பாக்கி எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு செயல், ஒரு சொல், ஒரு சந்திப்பு, அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. 3வது விஷயம், உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம். தூக்கம் வந்தாலுமே நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட்டாலுமே பசிக்காத மாதிரி இருக்கு. இது எல்லாமே நீங்க எதிர்பார்த்த மன அழுத்தத்துடைய வெளிப்பாடுதான். உங்களுக்கு சனி பகவான் 8ஆம் பாவத்துல இருக்கிறதாலதான் உடல் மனம் ரெண்டத்தையும் போட்டு உங்களை சோதிச்சிட்டாரு. ஜூன் மாசம் கடைசியில சந்திரன் திருவோணம் நட்சத்திரத்துல வந்து உங்களுடைய உடல்நிலையை சீராக்கி ஒரு நல்லதை ஏற்படுத்த போறாரு. சுத்தமா உங்களால நிம்மதியா தூங்க முடியும். ஒரு சோர்வு இல்லாம உங்களால இருக்க முடியும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிட்டவே வரப்போகுது. அது ஒரு இனம் புரியாத சந்தோஷமாகவே இருக்க போகுது. 4வது விஷயம், எனக்கு மட்டும் நம்பிக்கையா இருந்த நபர்கள் கூட என்னை இப்படி பண்ணிடுறாங்களே, நான் எதிர்பார்க்கல, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இது எனக்கு பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய வலி அப்படின்னா, இது ராகு பாதிக்கும் நேரத்துல உங்களுக்கு இந்த மாதிரிதான் நடந்துருது. ஏன்னா இதையும் உங்களால கடக்க முடியும். ஜூன் மாசம் கடைசி வாரத்துல சந்திரன் பூராடம் நட்சத்திரத்துல இருக்கும்போது உங்களுடைய கடந்த உறவுகள் உங்களை ஏமாத்தினாங்க பாத்தீங்களா, உறவுகள்ல சிக்கல் வந்துச்சு, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். 5வது விஷயம், வேலை தொழில். வேலைக்கான முயற்சி எத்தனையோ எடுத்துட்டீங்க, ஆனா ஒரு முன்னேற்றமே உங்களுக்கு இல்லை. இது புதன் பாதிக்கப்பட்டக்கூடிய ஒரு சமயம். ஸோ நீங்க எடுத்த முயற்சிக்கு தடை வர்றது ஒரு இயல்பு மாதிரி தான். ஆனா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு, ஜூன் 25க்கு பிறகு புதன் முழு வலிமையோட நுழையறதால பழைய முயற்சிகள் தானாவே உங்க கையில வந்து ஒரு வெற்றி பாதையில நீங்க போகிற மாதிரி ஆக போகுதுங்க. ஒரு நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. 6வது விஷயம், இப்போ பணம் வருது, ஆனா அது யார்கிட்டயாச்சும் போயிடுது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் கடந்த 3 மாசமே உங்களுக்கு இருக்கு. ஆனா ஜூன் 29ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ இது வருமானம் உங்களுக்கு உறுதியா வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். உங்களுடைய வீண் காசுகள் எல்லாமே, அதாவது நிறைய கடன் வாங்கிட்டீங்க, அதெல்லாம் அடைக்க முடியலன்னு இவ்வளோ நாளா நீங்க கஷ்டப்படுறீங்க,
அந்த கடன் எல்லாத்தையுமே நீங்க கையோட அடைக்க போறீங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய கடன் எதுக்காக வாங்கணும், யாருக்காக வாங்கணும்? நமக்காக வாங்கல, மத்தவங்களுக்காக, நமக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்க வாங்கிட்டீங்க. ஆனா அவங்க எல்லாம் இப்ப என்ன திட்டுறாங்க? உன்னை நான் கேட்டேனா? நான் உன்னை ஏதாவது பண்ண சொன்னேனா? நீங்க வாங்கினது அவங்களுக்காகன்றது அவங்களுக்கு புரியாது. நீ வாங்கினது மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடுற வாழ்க்கை இப்போ உனக்கு அமைய போகுது. 7வது விஷயம், நம்மளுடைய சின்ன சின்ன முயற்சி கூட ஏதோ 3வது நபர் வந்து நம்மள சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது ஏன்னா சனி பகவானின் பார்வையால ஏற்பட்டக்கூடிய தடையோட விளைவுதான். நம்மளுடைய நிம்மதி, நம்ம நிம்மதியா இருந்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும். ஆனா இப்போ அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு இடையில இருந்த தடைகள் எல்லாமே தானா விலக போகுது. உங்களுடைய நம்பிக்கை எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷயமா ஒரு பலன் கிடைக்க போகுது. அடுத்தது 8வது விஷயம். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். உங்களுடைய வெற்றி ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருந்துச்சு. ஆனா அது எப்பயுமே ஒரு தடையால உன்னை விட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படி ஆச்சுன்னா வியாழனுடைய தாமதத்தால தான். ஆனா இப்போ முடியறதுக்குள்ள உன்னுடைய கடைசி முயற்சி, உன்னுடைய ஒரு புதிய முயற்சி உன்னை ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் வைக்க போகுது. ஆமா, இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவா, ஒரு தீர்வா, நீ விரும்பிய விஷயம் உன் கையில வந்து கிடைக்க போகுது. மிதுனராசி அன்பர்களே, இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து ஒரு கட்டுக்கதையோ இல்ல சாதாரண ஒரு பேச்சோ கிடையாது. நீங்க முழுமையா கேட்டிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில இதெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்கும். இது எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க நம்புங்க. நீங்க நம்பி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஆமா நீங்க சொன்னீங்க அது நடந்துருச்சு அப்படின்னு நீங்களே வந்து சொல்லுவீங்க. மிதுன ராசிக்காரங்களே, உங்களுக்கு ஒரு சோதனை வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில ஒரு அர்த்தம் வருது அப்படின்னு அர்த்தம். இந்த மாசத்துல ஒரு கடந்த 6 மாசமாவே உங்களுக்கு ஒவ்வொரு தடையுமே இருந்திருக்கும். அந்த தடை எல்லாமே இப்போ முழுமையா தீரப்போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கையை நீங்க கைவிடாம இருந்ததால இப்போ ஒரு புதிய ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க வந்து ஒரு மன வலிமை உள்ள ஆளா மாற போறீங்க. ஏன்னா நிறைய கஷ்டத்தை தாண்டி வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல காலகட்டமா உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய எல்லா கஷ்டத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. எல்லா இரவுக்குமே ஒரு விடியல் இருக்கும். அத மாதிரிதான் மிதுனராசிக்காரங்களே, நிச்சயமா உங்களுடைய சோதனையை நீங்க அனுபவிச்சிட்டீங்க. ஆனா அந்த அனுபவம் உங்க வாழ்க்கைய கண்டிப்பா ஒரு வலிமையா மாத்த போகுது. இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ள உங்களுடைய மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஒரு திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகுது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.